நம்மள முட்டாள்னு நினைக்கிறாரு அவரு. பேசுனதை கேட்டு எனக்கும் தான் கோவம் வந்துச்சு. அப்போ ஏன் எதுவுமே பேச வேண்டாம்னு சொன்னீங்க? என்ன பாக்கியா பேசுற? எப்படி பேச முடியும்? என்ன பேச முடியும்? நம்ம பொண்ணு அவங்க வீட்டுல வாழறா. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் பொறுமையா இருந்தேன். தப்பு பண்ணவங்க தான் பொறுத்து போகணும். நாம என்ன தப்பு பண்ணோம் பொறுத்து போறதுக்கு? நடந்து முடிஞ்சு போச்சு. பாத்துக்கலாம், சரி பண்ணிக்கலாம். ஆனா நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. என்ன சொன்னாரு அவரு? பொசசிவ்னஸ்னால அவரு அப்படி நடந்துகிட்டாராம். நிதிஷோட கல்யாணம் எப்போ நிச்சயமாச்சோ அதுக்கப்புறம் இனியா ஆகாஷ பத்தி யோசிச்சதே இல்ல. எப்பயாவது பாக்கும்போது எப்படி இருக்கன்னு கேக்குறதோட சரி. என்னமோ ரெண்டு பேரும் இன்னும் பழகிட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு அதுக்கு பொசசிவ்னஸ்னு பேரு கொடுத்தா எப்படி? நாம இனியாவ அவங்க தலையில கட்டல. அவங்கதான் இனியாவ பொண்ணு கேட்டு வந்தாங்க. புரியுது பாக்கியா, நீ சொல்றதெல்லாம் சரி பண்ணிடலாம். டென்ஷன் ஆகாம அமைதியா இரு. என்ன டென்ஷன் ஆகாத? ஒரு ரெஸ்டாரண்ட் போனா இன்னொன்னு ஆரம்பிக்கிறதுக்கு என்னால முடியும். விட்ட இடத்துல இருந்து தொடங்குறதுக்கான தைரியம் எனக்கு இருக்கு. அதனாலதான் ரெஸ்டாரண்ட் விஷயத்துல நான் பேசாம இருந்தேன். ஆனா என் பொண்ணு விஷயத்துல நான் அப்படி எல்லாம் இருக்கவே மாட்டேன். ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா நான் உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன். ரிலாக்ஸ். பாக்கியா, இப்ப எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? அத்தை. என்ன எதுக்கு உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன்னு கோபி மிரட்டிட்டு இருக்க? பாக்கியா என்ன மிரட்டலமா. அங்க வேற விஷயம் பேசிக்கிட்டு இருந்தோமா. என்ன விஷயம்? ஹோட்டல்ல மறுபடியும் யாராவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்கள உண்டு இல்லன்னு ஆக்கிடுவேன்னு பாக்கியா சொல்லிட்டு இருந்தா. அவ்வளவுதான். ஓ, எப்ப சண்டை வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு வீட்லயே இருக்கலாம்ல? அம்மா சொல்றதெல்லாம் நீ மனசுல ஏத்திக்காத. அவங்கள வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். அவங்கதான் வரமாட்டேங்கிறாங்க. அவசரப்பட்டுட்டோம். என்னையும் அம்மாவையும் தான் சொல்றேன். அவசரப்பட்டுட்டோம். நாங்க இனியோட கல்யாணத்துல ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். நல்ல குடும்பம், பெரிய இடத்து சம்பந்தம்னு சொல்லி நீயாவ பொண்ணு கேட்டு வரும்போது தலைகால் ஓட அவசரப்பட்டு கொடுத்துட்டோம். யோசிச்சிருக்கணும். நீ அப்ப சொல்லும்போது நாங்க யோசிச்சிருக்கணும். என்ன பண்றது? நினைச்சு இப்ப வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும்